ஜெபம் செய்யலாம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் தூரத்திற்கும் சமீபத்திற்கும் தேவனாயிருக்கிறீர். ரட்சிப்புக்கேற்ற ஞானம் உள்ளவர்களாக்கத்தக்க ஆண்டவரே, உம்முடைய வேத எழுத்துக்களை நாங்கள் சிறுவயது முதல் எங்களுடைய ஆவிக்குரிய மறுபிறப்பின் நாளிலிருந்து புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மீது வாஞ்சியாய் இருக்கும்போது நாங்கள் வளருகிறோம். நாங்கள் எங்களுடைய கிறிஸ்தவ ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாங்கள் வேத எழுத்துக்களை கற்றுக்கொள்வதின் மூலம், அறிந்து கொள்வதின் மூலம், விசுவாசிப்பதின் மூலம், ஆராய்ந்து பார்ப்பதின் மூலம் ஆண்டவரே, எங்களை ஞான உள்ளவர்களாக, ரட்சிப்புக்கேற்ற ஞானம் உள்ளவர்களாக, உம்முடைய வேத எழுத்துக்கள் தீமோத்தேயுவை வளர்த்தெடுத்தது போல உம்முடைய வார்த்தையின் மூலம், உம்முடைய சத்தியத்தின் மூலம் எங்களை விடுதலையாக்கி எங்களுக்குள் உம்முடைய கிரியைகளை நடப்பித்து எங்கள் மூலம் உம்முடைய கிரியைகளை நடப்பிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இனி வருகிற காலம் குறுகினதானபடியால் ஆண்டவரே, நாங்கள் இந்த உலக வாழ்க்கையில் அழிந்து போகிற அக்கினிக்கு இரையாக இருக்கிற இந்த உலக வாழ்க்கையில் பரலோகத்தினுடைய அக்கினியை குறட்டால் ஏசாயோட நாவை தொட்டது போல ஆண்டவரே, உம்முடைய பரலோக வார்த்தை என்கிற அக்கினியின் மூலம் எங்களுடைய நாவை தொட்டருளும். பெந்தேகொஸ்தே நாளில் அக்கினிமயமான நாவுகள் வந்து இறங்கினது போல ஆண்டவரே, எங்களுடைய நாவிலே புது பாட்டை, கர்த்தரை துதிக்கும் பாட்டை, ஸ்தோத்திர பாட்டை எங்களுடைய இருதயத்திலும், எங்கள் நாவிலும், எங்களுடைய இருதயமும், எங்கள் இருதயத்தின் நினைவுகளும் யோசனைகளும், எங்கள் வாயின் வார்த்தைகளும் உமக்கு பிரியமாயிருப்பதற்கு உம்முடைய பரிசுத்த அக்கினியினால் எங்களை நிரப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த 2024 ஒரு அறுவடையின் ஆண்டாக இன்னும் சந்திக்கப்படாதவர்கள் சந்திக்கப்படுவதற்கு, கிறிஸ்துவுக்குள் பெற்றெடுப்பதற்கு, கற்ப வேதனைப்படுகிற திருச்சபையாக உம்முடைய திருச்சபையாரை மாற்றும், உருவாக்கும். ரட்சிக்கப்படாத, சந்திக்கப்படாத மக்களை குறித்த ஒரு ஆத்தும சுவிசேஷ பாரம் பெருக உதவி செய்யும். மிஷனரி பாரம் பெருகட்டும். எங்களுக்கென்றே நாங்கள் வாழாமல், எங்களுடைய தேவைகளையே உம்மிடத்தில் எப்போதும் சொல்லிக் கொண்டிருளாமல், உம்முடைய தேவையை எங்களுடைய தேவையாக பிரதானமாக்க, கர்த்தருடைய நீதியையும் கர்த்தருடைய ராஜ்யத்தையும் முன்னுரிமைப்படுத்த, முதல் வரிசைப்படுத்த, அதை தூக்கி பிடிக்க எங்களுக்கு கிருபை தார். இப்போதும் இந்த காஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ் குழுவின் மூலமாக தொடர்ந்து நாங்கள் உம்முடைய வேதத்தில் நாங்கள் அகமகிழ்ந்து களி கூர்ந்து உம்முடைய வேதத்தில் நாங்கள் மனமகிழ்ச்சியாக இருக்கிறோம். உம்முடைய சத்தியம் என்கிற அந்த நூலினால், அன்பின் கயிறுகளினால் எங்களை நீர் கட்டி வைத்திருக்கிறீர். ஆண்டவரே, உம்முடைய வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்தும். இப்போதும் உம்முடைய வேதத்தை நாங்கள் கற்றுக்கொள்ளும் போது கர்த்தர் எங்களுக்கு கற்றுத்தருவீராக. இதிலிருந்து எங்களுடைய சுபாவங்களை மாற்றும். எங்களுடைய வழிகள் கர்த்தருடைய வழியாக இருக்க உதவி செய்யும். உமக்கே துதிகன மகிமை செலுத்தி இந்த 1 சாமுவேல் 21வது அதிகாரத்தில் இன்னும் நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களை கற்றுத்தாரும். எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். 1 சாமுவேல் 21வது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். தாவீது நோபில் இருக்கிற ஆசாரியனாகிய அகிமெலேக்கின் இடத்தில் போனான். அகிமெலேக்கு நடுக்கத்தோடே தாவீதுக்கு எதிர்கொண்டு போய், ஒருவரும் உம்மோட கூட வராமல் நீர் ஒண்டியாய் வருகிறது என்ன என்று அவனை கேட்டான். இந்த முதல் வசனத்துல அகிமெலேக்குக்கு ஏற்கனவே தாவீதை குறித்து, தாவீதனுடைய ஒரு சில வாழ்க்கையின் பகுதிகள் தெரிந்திருப்பதை நாம அகிமெலேக்கினுடைய உணர்விலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடியும். அகிமெலேக்கு தாவீதை தனிமையாக வர்றதை பார்த்த உடனே அகிமெலேக்கு நடுக்கத்தோடே தாவீதுக்கு எதிர்கொண்டு போனதாக பார்க்கிறோம். தாவீதுனா யாருனே தெரியல, கர்த்தருடைய கூடாரத்துக்கு ஒரு தனி மனிதன் வந்திருக்கிறான் அப்படின்னு, யாரோ அன்னோன் பர்சன் அப்படின்னு அகிமெலேக்கு தாவீதை ஒரு முகமறியாதவராக பார்க்கல. தாவீதுனா யாருன்னு தெரியும், நாட்டுக்கே அறிமுகமானவர், ராஜாவினுடைய மருமகன், ஒரு தளபதி, இஸ்ரவேல் இராணுவத்திற்கு தளபதியாக இருக்கிறவர். அவர் இராணுவ படை வீரர்களோடு
அப்படிதான் அவர் பாதுகாப்பாக அவர் வலம் வர முடியும். அவர் இங்க தனிமையா வந்திருக்கிறத, எந்த ஒரு ஆயுத படைகள் வீரர்கள் இல்லாம வரதை பார்க்கும்போது அகிமேலேக்கு தாவீத ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு நபராகத்தான் இங்க நாம பார்க்கிறோம். தாவீது இப்போ இங்க அவங்களுடைய குடும்பத்தார், பெத்லெகேமில் இருக்கிற அவங்களுடைய குடும்பத்தாரை நம்பியும் பிரயோஜனம் இல்லை, யோனத்தானை நம்பியும் பிரயோஜனம் இல்லை, மீகால் தன்னுடைய மனைவியை நம்பியும் பிரயோஜனம் இல்லை, சாமுவேல் என்கிற நியாயாதிபதி தீர்க்கதரிசி அவரிடத்துல போகிறதும் பிரயோஜனம் இல்லை. இப்ப எங்க வந்திருக்கிறாருன்னா நோப் என்கிற பட்டணம். இந்த பட்டணம் எப்படி அழைக்கப்படுது? 1 சாமுவேல் 22வது அதிகாரம் 19வது வசனத்துல வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 22:19, ஆசாரியர்களின் பட்டணமாகிய நோப். இது ஆசாரியர்கள் வாழ்கிற ஒரு பட்டணம். ஒரு காலத்துல சீலோ பட்டணத்துல தான் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி இருந்தது, கர்த்தருடைய கூடாரம் இருந்தது. ஏலி, ஓப்னி, பினேகாஸ் அங்க இருந்தாங்க. அங்கதான் வருஷத்துக்கு ஒரு முறை அன்னாள் அங்க குடும்பத்தோடு கூட அங்க வருவாங்க, பலி விருந்து செலுத்த வருவாங்க, சமாதான பலிகளை செலுத்த வருவாங்க. சீலோவில் தான் கர்த்தருடைய பெட்டி இருந்தது. ஆனா அந்த கர்த்தருடைய பெட்டி ஓப்னி, பினேகாஸ் யுத்தத்துல மடிவதற்கு காரணமாக இருந்தது என்ன? கர்த்தருடைய பெட்டியை பெலிஸ்தருடைய பாளையத்திற்கு அல்லது யுத்த களத்திற்கு கொண்டு போகலான்னு சொல்லி கொண்டு போறாங்க. அங்க இஸ்ரவேலின் மகிமை இஸ்ரவேலை விட்டு விலகி போயிற்று அப்படின்னு தான் பினேகாசனுடைய மனைவி குழந்தை பெக்கும்போது சொல்லி இக்கபோத்துன்னு பேர் வைக்கிறாங்க தன்னுடைய பிள்ளைக்கு. அப்பதான் பெட்டி, உடன்படிக்கை பெட்டி பெலிஸ்தியர்கள் கையில பிடிபட்டு கீரியாத்தியாரீமின் மனுஷர்களிடத்துல அது அனுப்பி வைக்கப்படுது. பிற்பாடு 1 சாமுவேல் 7வது அதிகாரம் முதல் 2 வசனங்கள்ல வாசிக்கிற, கீரியாத்தியாரீமின் மனுஷர் கர்த்தருடைய பெட்டியை எடுத்து மேட்டின் மேல் இருக்கிற அபினதாபின் வீட்டிலே கொண்டு வைத்து கர்த்தருடைய பெட்டியை காக்கும்படிக்கு அவன் குமாரனாகிய எலியாசாரை பரிசுத்தப்படுத்தினார்கள். பெட்டி கீரியாத்தியாரீமிலே அநேக நாள் தங்கியிருந்தது, 20 வருஷம் அங்கேயே இருந்தது. இப்போ உடன்படிக்கை பெட்டி சீலோவில் இல்லை. ஏலியும் இறந்து போயிடுறாரு, ஓப்னி, பினேகாஸ் இறந்து போயிடுறாங்க. இப்ப கர்த்தருடைய பெட்டி கீரியாத்தியாரீமின் மனுஷர்கள் மத்தியில அபினதாபின் வீட்டுல 20 வருஷம் அங்கேயே இருக்கு. ஆனா இந்த ஆசாரியர்கள் யாருன்னா ஏலியினுடைய வம்சாவழியில வந்த ஏலியினுடைய கொள்ளு பேரன்கள். அவங்க தான் இப்ப ஆசாரியர்களா இருக்கிறாங்க. நோப் என்கிற பட்டணத்தில் இருக்கிறாங்க. கர்த்தருடைய கூடாரத்தை போட்டிருக்கிறாங்க. பொன் மேஜை இருக்குது. அந்த பொன் மேஜையில அங்க ஷோ பிரெட் என்று சொல்லப்படுகிற சமூகத்து அப்பங்கள் இருக்குது. அங்க பணிவிடைகள், பலிகள் நடக்குது. இந்த நோபு பட்டணம் தான் இப்ப ஆசாரியர்களின் பட்டணமாக இருக்குது. கர்த்தருடைய கூடாரமும் அங்க இருக்குது. ஆனா கர்த்தருடைய பெட்டி அங்க இல்லை. இது பென்யமின் கோத்திரத்தை சேர்ந்த ஒரு பட்டணம், நோபு பட்டணம். இந்த பட்டணத்துக்கு இப்ப தாவீது வரார். யோனத்தான், சாமுவேல், மீகால், தன்னுடைய குடும்பத்தார், பெத்லெகேமில் இருக்கிற தன்னுடைய குடும்பத்தார், இவங்க யாருமே சவுலுடைய கைக்கு தப்புவிக்க முடியல. அப்ப அவர் என்ன பண்றாரு? கர்த்தருடைய கூடாரத்திற்கு வர்றாரு. அதாவது ஒரு ஜெபம் பண்ணுவதற்காக அவர் வந்திருக்கலாம், கர்த்தரை தேடுவதற்காக, ஜெபிப்பதற்காக கர்த்தருடைய கூடாரத்துக்கு அவர் வந்திருக்கலாம். அந்த நாட்கள்ல கர்த்தரிடத்துல விசாரிக்கிற ஒரு பழக்கம் ஊரிம் தும்மிம் ஆசாரியர்களிடத்துல இருக்கும். அப்போ கர்த்தருடைய ஆசாரியர்களிடத்துல விசாரிப்பதற்காக தாவீது ஆசாரியர்களுடைய பட்டணமாகிய நோபுக்கு வந்திருக்கலாம். ஏன்னா அங்க பிற்பாடு சொல்லப்படுகிறது என்ன? 1 சாமுவேல் 22வது அதிகாரம், அங்க தோவேக்கு என்கிற சவுலுடைய ஊழியக்காரன், சவுலுடைய மெய்ப்பர்களுக்கு தலைவனாக இருந்த தோவேக்கு பிற்பாடு சவுல் ராஜா கிட்ட கோல் மூட்டும் போது தாவீது இங்க இந்த அகிமேலேக் என்கிற ஆசாரியனை சந்தித்தத பிற்பாடு இந்த தோவேக்கு கொண்டு போய் ராஜாவாகி சவுல் இடத்துல கோல் சொல்லும் போது அப்ப என்ன சொல்லப்படுது? 1 சாமுவேல் 22:10, இந்த ஆசாரியனாகி அகிமேலேக்கு தாவீதுக்காக கர்த்தரிடத்தில் விசாரித்தான் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படின்னா என்ன? ஆசாரியர்கள்
கர்த்தரிடத்துல விசாரித்து ஆலோசனை சொல்லுகிறவர்கள், வழிகாட்டுகிறவர்கள், கர்த்தருடைய பிரதிநிதிகள். கர்த்தருடைய சமூகத்து அப்பங்களையும் கர்த்தருடைய பலிகளுக்கும் கர்த்தரை பிரியப்படுத்துகிறதற்கு ஜனங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்கிற பலிகளை இடுகிறவர்கள். அவங்களுக்கு ரத்தத்தை பார்த்தா பயம் இருக்கக்கூடாது. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. அப்போ ரத்தம் சிந்தப்படுவதற்கு, பலி செலுத்தப்படுவதற்கு, நியாயப்பிரமாணத்தில் மோசேயின் மூலமாக கட்டளையிடப்பட்ட ஒவ்வொரு பிரமாணங்களின்படி, அந்த சடங்கு ஆச்சாரங்களின்படி, அதனால தான் அவங்க பேர் ஆச்சாரியர்கள். ஏன்னா சடங்காச்சாரங்கள் உண்டு. அந்த ஆச்சாரியர்கள், தமிழில் மொழிபெயர்க்கும் போது ஆசாரியர்கள்னு போட்டிருக்கிறாங்க. அது ஏதோ மர ஆசாரின்னு நினைச்சிடக்கூடாது. அது சரியான விளக்கம், மொழிபெயர்ப்பு ஆச்சாரி. ஏன்னா பல ஆச்சாரங்கள் உண்டு. இந்த ஆச்சாரியர்கள் அல்லது அந்த ஆசாரியர்கள், நாம புரிந்துகிற மாதிரி சொல்லணும்னா அந்த ஆசாரியர்கள் கர்த்தரிடத்துல விசாரித்து சொல்லுகிறவர்கள். அப்ப தாவீது கர்த்தரிடத்துல விசாரிப்பதற்கு அன்னாளை போல கர்த்தருடைய கூடாரத்துல வந்து தன்னுடைய இருதயத்தை ஊற்றி ஜெபித்த அன்னாளை போல ஜெபிப்பதற்காக, கர்த்தரிடத்தில் விசாரிப்பதற்காக தாவீது இந்த ஆசாரியர்களுடைய பட்டணமாகிய நோப் என்கிற பட்டணத்திற்கு வந்திருக்கலாம். ஆனால் அங்க வந்து இந்த ஆசாரியனாகிய அகிமேலேக்க சந்தித்த போது, அகிமேலேக்கும் தாவீது யாருன்னு கண்டுபிடிச்சு நடுக்கத்தோடு எதிர்கொண்டு வந்து தாவீதை பார்க்கிறாரு. ஒருவரும் உம்மோட கூட வரல, நீர் ஒண்டியாய் வருகிறது என்ன அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ தாவீது இந்த ஆசாரியனாகிய அகிமேலேக்கின் இடத்துல உண்மையை சொல்லல, தான் எதுக்காக வந்திருக்கிறார்ன்றத சொல்லல. இங்கதான் முதல் தாவீதனுடைய வாழ்க்கையில தாவீதும் ஒரு மனிதன் தான் அப்படின்றத நாம பார்க்கிறோம். அது வரைக்கும் தாவீதை குறித்து எந்த ஒரு நெகட்டிவான ஸ்டேட்மெண்ட் இல்லை. இங்கதான் முதல் தாவீது பொய் சொல்லுகிறார். பத்சேபாள் இடத்துல செய்த பாவம் உச்சகட்ட பாவம். ஆனா இங்க முதல் அவர் பொய் சொல்லுகிறார். அதை வந்து ரெண்டு விதத்துல புரிந்து கொள்ளலாம். அதை கொஞ்சம் நிதானமா புரிந்து கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. 2வது வசனத்தை வாசிக்கிறேன். தாவீது ஆசாரியனாகிய அகிமேலேக்கை பார்த்து, ராஜா எனக்கு ஒரு காரியத்தை கட்டளையிட்டு, நான் உன்னை அனுப்பின காரியமும் உனக்கு கட்டளையிட்டதும் இன்னதென்று ஒருவரும் அறியாதிருக்க வேண்டும் என்று என்னோட சொன்னார். இன்ன இடத்திற்கு வர வேண்டும் என்று சேவகருக்கு சொல்லியிருக்கிறேன். இங்க தாவீதிடத்துல சவுல் ராஜா எந்த கட்டளையும் கொடுக்கல. அப்படி இருக்கும்போது இங்க தாவீது பொய் சொல்றார். இது ஒரு பார்வை, இது ஒரு கருத்து. எழுத்தின்படி எடுத்தா அவர் பொய் சொல்லுவதாக தான் புரியுது. பொய் தான் சொல்லியிருக்கிறார். இன்னொரு விதமாகவும் இத பார்க்கும்படிக்கு சில வேத ஆராய்ச்சியாளர்கள் எழுதியிருக்கிறாங்க. எப்படின்னா, ஒரு வகையில அவர் வந்து உண்மையை தான் சொல்றார். அவர் சொல்லுகிற ராஜா சவுல் ராஜாவை சொல்லல, கர்த்தாதி கர்த்தா, ராஜாதி ராஜா, இஸ்ரவேல் தேசத்து அனைத்திற்கும் கர்த்தர் தான் ஆளுகை செய்து கொண்டிருந்தார். சாமுவேல் காலத்துல அவங்க எங்களுக்கு ஒரு ராஜா வேணும்னு கேட்கிறாங்க. மற்ற புறஜாதியாரை போல எங்களுக்கும் ஒரு ராஜா வேணும்னு கேட்கிறாங்க. அப்போ கர்த்தர் சாமுவேல்ட்ட என்ன சொல்றாருன்னா, அவங்க ஒன்ன புறக்கணிக்கல, என்னதான் புறக்கணித்தாங்க. அவங்க அந்த தியோகிராசியை புறக்கணித்து அவங்க மொனார்ச்சியை தெரிந்து கொண்டார்கள். தேவனுடைய இறையாட்சியை புறக்கணித்து மனித ஆட்சியை அவங்க தெரிந்து கொண்டார்கள். அப்படிதான் கர்த்தர் சாமுவேல்ட்ட சொல்றாரு. அவங்க ஒன்ன புறக்கணிக்கல சாமுவேலு, என்னதான் புறக்கணித்தாங்க. நான் அவங்கள ஆளாதபடிக்கு ஒரு மனிதன் ஆளணும் அப்படின்னு உலகத்துக்கு ஒத்த வேஷம் அவங்க தரித்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே சிந்தித்திருப்போம். அப்ப அந்த வார்த்தையின் அடிப்படையில், அந்த பார்வையின் அடிப்படையில் பார்க்கும்போது தாவீது இங்க குறிப்பிட்டு சொல்லுகிற வார்த்தை தேவனை ராஜாவாக, அவர்தான் இஸ்ரவேல் அனைத்திற்கும் காலாகாலத்திற்கு தலைமுறை தோறுக்கும் அரசாளுகிறவர் அப்படின்னு பார்த்தா, தாவீது சொல்லுகிற வார்த்தை இப்படியும் எடுத்துக்கொள்ளலாம். அவர் கர்த்தரை மனதில் வைத்துக்கொண்டு, ஆனா இங்க அகிமேலேக்கின் இடத்தில் வெறும் ராஜா தான் சொன்னார், சவுல் ராஜான்னு சொல்லல. இப்ப இப்படி வாசித்து பாருங்க, அவர் உண்மையை சொன்னாரா பொய் சொன்னாரான்றத நமக்கு அப்பட்டமாக அப்படியே சிசிடிவி கேமரால ஒரு வீடியோ ஆடியோ ரெக்கார்டு எதுவுமே இல்லை. பல 1000 வருடங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம். எழுத்திலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ராஜா எனக்கு ஒரு காரியத்தை கட்டளையிட்டு, அவர் எந்த ராஜாவை சொல்லுகிறார்?
சவுல் ராஜாவையா தேவாதி தேவனையா? தேவனை அவர் மனதில் வைத்து சொல்லியிருந்தால் அவர் பொய் சொல்லல. கர்த்தர் எனக்கு ஒரு, இந்த ராஜான்ற இடத்துல கர்த்தர்னு மனதில் வைத்து யோசித்து பாருங்க. ராஜா என்கிற கர்த்தர் எனக்கு ஒரு காரியத்தை கட்டளையிட்டு, நான் உன்னை அனுப்பின காரியமும் உனக்கு கட்டளையிட்டதும் இன்னதென்று ஒருவரும் அறியாதிருக்க வேண்டும் என்று என்னோட சொன்னார். இன்ன இடத்திற்கு வர வேண்டும் என்று சேவகருக்கு சொல்லியிருக்கிறேன். ஏன்னா யோனத்தான் மூலமாக உடன்படிக்கைக்கு உட்பட்ட யோனத்தான், அந்த உடன்படிக்கை ஏதோ மனித உடன்படிக்கை இல்ல, கர்த்தருடைய சமூகத்துல கர்த்தருக்கு முன்பாக எடுத்த உடன்படிக்கை, கர்த்தரை முன்னிட்டு எடுத்த உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கைய கர்த்தரை வைத்து யோனத்தானும் தாவீதும் எடுத்ததுனால யோனத்தான் அம்பு மூலமாக அவர் கர்த்தருடைய வழியை சொல்றார், நீ தப்பித்து ஓடிப்போ. அப்போ கர்த்தர் தான் என்னை கட்டளையிட்டு அனுப்பி இருக்கிறார், கர்த்தர் தான் யோனத்தான் மூலமாக என்னை வழி நடத்தி இருக்கிறார் அப்படின்றத அவர் சொல்லி இருக்கலாம். நல்லா கவனிக்கணும். இப்படிதான் சொன்னாருன்னு சொல்லல, சொல்லி இருக்கலாம், இப்படியும் இருக்கலாம், அப்படியும் இருக்கலாம். ஆனா எழுத்தின்படி எடுத்துக்கொண்டா அவர் பொய் தான் சொல்லி இருக்கிறார். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் நிதானித்தருகிறான். நம்ம நிதானத்தோடு பார்க்கணும். ஒருவேளை தாவீது யோனத்தான் மூலமாக கர்த்தர் தன்னை வழிநடத்தினார், யோனத்தானும் தாவீதும் கர்த்தருடைய சமூகத்துல கர்த்தருக்கு முன்பாக அவங்க உடன்படிக்கை எடுத்தாங்க. அப்போ கர்த்தரை வைத்து தான் உடன்படிக்கை எடுத்து கர்த்தர் மூலமாகத்தான் வழிநடத்தப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னா, இஸ்ரவேலை ஆளுகிற ராஜாவாகிய தேவன் எனக்கு ஒரு காரியத்தை கட்டளையிட்டு, என்னை அனுப்பின காரியம், எனக்கு கட்டளையிட்ட காரியம் ஒருவரும் அறியாதிருக்க வேண்டும் என்று என்னோட சொன்னார். இன்ன இடத்திற்கு வர வேண்டும் என்று சேவகருக்கு சொல்லியிருக்கிறேன். இந்த சேவகர்கள் யார்? தனியா தானே வந்திருக்கிறாரு. அந்த அகிமேலேக்கும் சொல்றாரு, தனியா ஒண்டியாய் நீங்க வந்திருக்கிறீங்களே, ஒருவரும் கூட வரலையே. அப்படிதான் அகிமேலேக்கு சொல்றாரு தாவீதை பார்க்கும்போது. ஆனா இந்த முதல் 2 வசனத்துக்கும் பிற்பாடு உள்ள வசனத்துக்கு இடையில ஒரு கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமா சேர்ந்து இருக்கலாம். ஏன்னா அகிமேலேக்கு தாவீதை பார்க்கும்போது தாவீது தனியா வந்திருக்கிறார், ஒருவரும் கூட வரல, நீர் ஒண்டியாய் வருகிறது என்ன? அப்படிதான் அகிமேலேக்கு தாவீதை பார்த்து கேட்கிறார். நான் சேவகருக்கு நான் இன்ன இடத்திற்கு வர வேண்டும் என்று சொல்லி இருக்கிறேன்னு தாவீது சொல்றாரு. அந்த சேவகர்கள் யார்? அவங்க தான் சில வாலிபர்கள். அவங்க ஒருவேளை தாவீதின் கீழ் இருந்த அந்த 1000 பேர் அதுல ஒரு சில வாலிபர்களாக இருந்திருக்கலாம். தாவீதுக்கு உண்மையான உடன் தோழர்களாக, தாவீதின் மீது இருக்கிற அபிஷேகத்தை புரிந்து கொண்டவர்களாக, பேரறியப்படாத பக்தி உள்ளவர்கள், கர்த்தரை நேசிக்கிறவர்கள், தேவ ஜனத்திற்கு மீட்பு வருகிறதற்கு காத்திருக்கிறவர்கள். அப்படிப்பட்டவங்க தேவனை நேசிக்கிறவர்கள், தாவீதினுடைய இருதயத்தை கொண்டவர்கள். தாவீது எப்படி கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்றவராக இருந்தாரோ அதுபோல கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்றவர்களாக இருக்கிறவர்கள். எலியா சொல்றார், நான் மட்டும்தான் இருக்கிறேன், இல்ல 7000 பேர் இருக்கிறாங்கன்னு ஆண்டவர் சொல்றார். கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு தாசன் தாவீது மட்டும்தான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. தாவீதை ராஜாவாக இருப்பதற்கு கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தாவீதை தெரிந்து கொண்டு கர்த்தர் ராஜாவாக்கினார். ஆனா இஸ்ரவேல் தேசத்துல கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனுமே இல்லைன்னு சொல்ல முடியாது. சாமுவேல் இருந்திருக்கிறாரு, அன்னாள் இருந்திருக்கிறாங்க. தாவீதுக்கு பிற்பாடு தாவீதோடு கூட நெருங்கினவர்கள், இணைந்தவர்கள், அவங்களாம் ஒற்றை சிந்தை உடைய, ஏக சிந்தை உள்ள, கர்த்தருடைய இருதயத்தை பிரியப்படுத்தணுன்றவங்க தான் இணைந்திருப்பாங்க. ஆனா தாவீதை குறித்து சொல்லப்பட்ட அந்த யூனிக்கான சான்று என்ன? அவர் கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்றவர். பிற்பாடு கொஞ்சம் கொஞ்சமா ஒரு சின்ன கூட்டம் சேர்றாங்க. இதை மார்க் எழுதின சுவிசேஷத்தில் நாம் வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவே சாட்சியிட்டு சொல்றாரு. மார்க் 2வது அதிகாரம் 26வது வசனத்துல, கர்த்தருடைய கூடாரத்திற்கு நோபு பட்டணத்திற்கு தாவீது வந்தத இயேசு கிறிஸ்து எப்படி சொல்றாரு? தேவனுடைய வீட்டில் தாவீது பிரவேசித்து. தேவனுடைய வீடு என்று இயேசு கிறிஸ்து சொல்றாரு இந்த கர்த்தருடைய கூடாரத்தை. இந்த தேவனுடைய வீட்டிற்கு தாவீது மட்டும் பிரவேசிக்கல, ஆசாரியர் தவிர வேறு ஒருவரும் புசிக்கத்தகாத தெய்வ சமூகத்து அப்பங்களை தானும் புசித்து தன்னோடு இருந்தவர்களுக்கும் கொடுத்தானே. இப்ப தன்னோடு கூட ஒரு சின்ன கூட்டம் சேர்றாங்க. பிற்பாடுதான் அந்த அகிமேலேக்கு கேட்கிறாரு, வாலிபர்கள் பிரமாணத்தின்படி அவங்க ஸ்திரீகளோடு மாத்திரம் சேராதிருந்தால் நான்
புசிப்பதற்கு அப்பத்தை கொடுப்பேன் அப்படின்னு 4வது வசனத்துல சொல்றாரு. அப்ப தாவீதோடு கூட ஒரு சின்ன வாலிப கூட்டம் வந்து சேர்ந்து இருக்கிறாங்க. அவங்களதான் அவர் சேவகர்னு சொல்லி இருக்கிறார். ஸோ தாவீது பொய் சொன்னாரா மெய் சொன்னாரா அப்படின்றது கர்த்தர் தான் அறிவார். எழுத்தின்படி எடுத்தா அவர் பொய் சொல்றாரு இந்த இடத்துல. ஆனா அவர் உள் நோக்கம் எப்படி, எந்த நோக்கத்தோடு அவர் எந்த வார்த்தையை மனதில் நினைத்து யாரை ராஜாவாக நினைத்து இங்க சொன்னார் நமக்கு தெரியாது. கர்த்தருக்கு மட்டும்தான் அது வெளிச்சம். 3வது வசனத்துல தாவீது கேட்கிறாரு, அப்பத்தை கொடு, உம்முடைய கையில் இருக்கிறது என்ன? 5 அப்பமாகிலும் என்னவாகிலும் இருக்கிறது என் கையிலே கொடும் என்றான். இப்ப தாவீதுக்கு பசி. ஏற்கனவே 3 நாள் பலி விருந்துல கலந்துக்கல, ராஜ போஜனம் கிடைக்கல, அமாவாசை மாத பிறப்பின் பண்டிகையில சாப்பிடல, 3 நாள் ஒளிந்திருந்தார். யோனத்தான் 3வது நாள் தான் வந்து சொல்றாரு. அங்கிருந்து பல மைல் தூரம் அவர் கால்நடையா உயிருக்கு தப்பி சவுலின் கைக்கு தப்பித்து ஓடி வந்திருக்கிறார். பசி, உடலுக்கு தேவையான பசி. கர்த்தருடைய கூடாரத்துல வந்து கர்த்தருடைய ஆசாரியனை அகிமேலேக்கை பார்த்து, ஏதாகிலும் இருக்கிறத என் கையிலே கொடும், ஒரு 5 அப்பமாகிலும், ஒரு 5 அப்பம், ஒரே ஆள் 5 அப்பத்தை சாப்பிட்றதுக்காக கேட்கல. அப்ப கூட பசியில என்னோடு கூட வந்திருக்கிற வாலிபர்கள் அவங்களுக்கும் பசிக்குது, ஒரு 5 அப்பமாவது கொடுங்க அப்படின்னு கேட்கிறாரு. இங்க தாவீதுடைய இருதயத்துல அவருக்கு இருந்த அந்த குழு தலைமைத்துவம், தன்னுடைய குழுவை நேசிக்கிற ஒரு இருதயம். ஏன்னா அது மெய்ப்பனுடைய இருதயம். தான் ஆடுகளுக்காக தன் ஜீவனையும் கொடுக்கிறவன் தான் நல்ல மெய்ப்பன். ஒரு ஆட்டுக்காக கரடியின் வாயிலிருந்து சிங்கத்தின் வாயிலிருந்து அந்த ஆட்டை காப்பாற்றி ஆட்டினுடைய உயிரை காப்பாற்றிய மெய்ப்பன். கூட வந்திருக்கிற இந்த வாலிபர்களுக்கு இப்ப பசிக்குது, தனக்கும் பசிக்குது. தனக்கு மட்டும் கேட்கல, ஒரு 5 அப்பமா இருந்தாலும் இருக்கிறத கொடுங்க, ஏன்னா இங்க நான் மட்டும் இல்லை, என் கூட இருக்கிற வாலிபர்களும் சாப்பிடணும் அப்படின்னு தாவீது கேட்கிறார். இந்த தாவீதினுடைய இந்த பாதை ஒரு வனாந்தர பாதை, தப்பித்து ஓடுகிற ஒரு பாதை. இந்த பாடுகள்ல, இந்த நெருக்கங்கள்ல தான் தாவீது பல சங்கீதங்களை புஸ்தகமாக எழுத ஆரம்பிக்கிறார். இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்களும் நானும் இந்த 2024 எப்படி இருக்க போகுது, அமோகமாக அப்படிலாம் இருக்க போதெல்லாம் பைபிள் சொல்லலை. இனி வருகிற காலம் கொஞ்ச காலம், பிசாசுக்கு தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் என்று இருக்கு என்பதை அறிந்து அவன் ரொம்ப கோபமா தீவிரமா செயல்பட போறான். கடைசி காலத்துல கொடூரமான காலத்துக்குள்ளதான் நம்ம வந்துகிட்டு இருக்கிறோம். நம்ம ஒண்ணு செய்யலாம். நமக்கு வருகிற பாடுகள், வேதனைகள், மனதின் வருத்தங்கள், இது எல்லாத்தையும் கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படையில் பாடல்களாக, கவிதைகளாக, கடிதமாக எழுதுவோம். ரைட் சம்திங், ரைட் எவ்ரிடே. ரைட் சம்திங், ரைட் எவ்ரிடே. ஏதாவது ஒன்று ஒவ்வொரு நாளும் எழுதி கொண்டே இருக்கணும். இன்னைக்கு எழுத்தாளர்கள் குறைந்து விட்டோம். தயவுசெய்து இந்த வருடத்துல எழுதுவோம் மனதின் வேதனைகள். அந்த நேரத்தில் கர்த்தர் நமக்கு தருகிற பாடல்களா இருக்கலாம், ஆலோசனைகளா இருக்கலாம், பாடங்கள், வெளிப்பாடுகள் எழுதி வைப்போம். அது நமக்கே பிற்பாடு ஒரு பாடமாக இருக்கும். நம்முடைய பிள்ளைகளுக்கு, குடும்பத்துக்கு, மற்றவர்களுக்கு ஒரு சாட்சி சொல்கிறதற்கு சங்கீதங்களை தாவீது எழுதிய அந்த குணம் நமக்கும் ஒரு நல்ல ஒரு முன்மாதிரியாக, பாடமாக அமையட்டும். இப்போ இங்க தாவீது வந்து இந்த அகிமேலேக்கின் இடத்துல வந்து கேட்கிறார், சாப்பிடுகிறதுக்கு ஏதாவது கொடுங்க. அடுத்து அவர் கேட்கறது என்ன? ஆயுதம். நோப் என்கிற பட்டணத்திற்கு தாவீது எதற்காக வந்திருப்பார்? கர்த்தருடைய கூடாரத்திற்கு ஜெபிப்பதற்கு, கர்த்தருடைய ஆசாரியனிடத்துல விசாரிப்பதற்கு, கர்த்தர் ஊரின் தும்மிமை வைத்து வழிநடத்துவார் என்பதற்காக அவர் கர்த்தருடைய கூடாரத்திற்கு கர்த்தரை அடைக்கலமாக தேடி அவர் வந்திருக்கலாம். 1. 2வது, 8வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், தாவீது அகிமேலேக்கை பார்த்து, இங்கே உம்முடைய வசத்தில் ஒரு ஈட்டியானாலும் பட்டயமானாலும் இல்லையா? கர்த்தருடைய கூடாரத்தில் ஆயுதங்கள் இருக்குமா? இது தாவீதுக்கு தெரியாதா? கர்த்தருடைய கூடாரத்தில் வந்து பேசுற பேச்சா? இங்க ஏதாவது துப்பாக்கி, கத்தி, இல்ல ஏதாவது அடிதடி கம்பு ஏதாவது இருக்குமா அப்படின்னு யாராவது சர்ச்சில் வந்து கேட்பாங்களா? கர்த்தருடைய கூடாரத்தில் வந்து பட்டயம், ஈட்டி இருக்கான்னு கேட்கிறாரு.
இங்க யாரையும் தாக்குகிற இடம் இல்லையே கர்த்தருடைய கூடாரம். யாரையும் தாக்கவும் மாட்டோம், யாரையும் தடுக்கவும் மாட்டோம். நம்மை தாக்குவதை தடுக்கவும் மாட்டோம், நாம் யாரையும் எதிர்த்து தாக்கவும் மாட்டோம். அப்படித்தானே கர்த்தருடைய கூடாரத்தின் கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்க வேண்டும். காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். கர்த்தருடைய கூடாரத்துல கத்தி, ஈட்டி, பட்டையெல்லாம் இருக்க முடியாது, இருக்கக்கூடாது. ஆனாலும் தாவீது கேட்கிறாரு. ஏன் கேட்கிறாரு? அப்ப தாவீதுக்கு கர்த்தருடைய கூடாரத்துல இருக்கிற ஏதோ ஒன்றை தேடிதான் அந்த நோபு பட்டணத்துக்கு வந்தாரோ அப்படின்ற இன்னொரு கேள்வியும் வருது. ஏன்னா இங்க இந்த அகிமேலேக் என்கிற ஆசாரியன் அதுக்கு பதில் சொல்றாரு. என்ன பதில் சொல்றாரு? நீர் ஏலே பள்ளத்தாக்கிலே கொன்ற 9வது வசனம். பெலிஸ்தனாகிய கோலியாத்தின் பட்டயம் இதோ ஏபோத்துக்கு பின்னாக ஒரு புடவையிலே சுருட்டி வைத்திருக்கிறது, அதை நீர் எடுக்க மனதானால் எடுத்துக்கொண்டு போம், அதுவே அல்லாமல் வேறு ஒன்றும் இங்கு இல்லை என்றான். எப்படி இந்த கோலியாத்தினுடைய பட்டயம் இங்கு வந்தது? கோலியாத்தின் பட்டயம் நோப் என்கிற பட்டணத்தில் உள்ள கர்த்தருடைய கூடாரத்துக்குள்ள ஒரு புடவையில சுற்றி வைக்கப்பட்டிருக்கிறது என்பது தாவீதுக்கு தெரியுமா? தெரிஞ்சுதான் நோபு பட்டணத்துக்கு வந்து இந்த பட்டயத்தை அவர் கேட்க தான் வந்தாரா? பல கேள்விகள் இங்க எழும்புது. அதுலயும் தாவீது சொல்றாரு 8வது வசனத்துல, ராஜாவின் காரியம் அவசரமானபடியினால் என் பட்டயத்தாகிலும் என் ஆயுதங்களை ஆகிலும் நான் எடுத்துக்கொண்டு வரவில்லை. அப்பதான் ஆசாரியர் சொல்றாரு, நீர் ஏலே பள்ளத்தாக்கிலே எந்த பட்டயத்தை வைத்து கோலியாத்தை கொன்றாயோ அப்படி சொல்லல. ஏன்னா கோலியாத்தினுடைய பட்டயத்தை வைத்து கோலியாத்தை கொல்லல, அந்த கூழாங்கல்ல வைத்துதான் கோலியாத்தை கொன்றது. கர்த்தர் அந்த கூழாங்கல்ல டைரக்ட் பண்ணார். தாவீது சுழற்றி வீசினார், கர்த்தருடைய கரம் அந்த கூழாங்கல்ல கோலியாத்தினுடைய நெத்திக்கு நேரா டைரக்ட் பண்ணப்பட்டது. அந்த கூழாங்கல் போய் கோலியாத்துடைய நெத்தியில பட்டு கோலியாத் செத்து போயிட்டார். செத்து போன சடலமாகிய கோலியாத்தினுடைய பொணத்தின் மீது தாவீது ஏறி நின்று செத்த பிணமாகிய கோலியாத்தினுடைய பட்டயத்தை அவன் உரையிலிருந்து உருவி கோலியாத்தினுடைய பட்டயத்தினாலேயே கோலியாத்து தலையை வெட்டுறாரு. செத்த பொணத்து தலையை வெட்டுனதுதான் கோலியாத்துடைய பட்டயம். கோலியாத்தை கொன்றது கோலியாத்தினுடைய பட்டயம் அல்ல. கோலியாத்தினுடைய பட்டயத்தை வைத்து தாவீது கோலியாத்தை கொல்லல, வெறும் கூழாங்கல்லுனாலதான் கோலியாத்து கொல்லப்பட்டார். அதை அழகா இங்க சொல்றாரு, நீர் ஏலே பள்ளத்தாக்கிலே நீர் கொன்ற பெலிஸ்தனாகிய கோலியாத்தின் பட்டயம். அழகா அந்த வார்த்தை கோலியாத்தினுடைய பட்டயத்தினால் கொன்றாயின்னு சொல்லல, நீர் கொன்ற அந்த பெலிஸ்தீனாகிய கோலியாத்தின் பட்டயம் இதோ ஏபோத்துக்கு பின்னாக ஒரு புடவையிலே சுருட்டி வைத்திருக்கிறது. இந்த பட்டயத்தை குறித்து நம்ம 1 சாமுவேல் 17வது அதிகாரத்துல அந்த ஏலா பள்ளத்தாக்கினுடைய அந்த வீர போர்ல, விசுவாச போர்ல, அந்த யுத்தத்துல தாவீது வெற்றி பெற்ற போது என்ன செய்யறார்? 1 சாமுவேல் 17:45, 1 சாமுவேல் 17:45, நீ பட்டயத்தோடு ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேல் ராணுவங்களின் தேவனாகி சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். அங்க சொல்றாரு நீ பட்டயத்தோட வர, நான் கர்த்தருடைய நாமத்துல வரேன். 47 சொல்றாரு கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல. ஆனா இங்க தாவீது இப்ப பட்டயத்தை கேட்கிறார். அங்க கர்த்தர் பட்டயத்தினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல, ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல, கர்த்தருடைய நாமத்துல உன்னிடத்துல வருகிறேன்னு கோலியாத்தை எதிர்நோக்கி போன தாவீது இங்க அகிமேலேக்கின் இடத்துல வந்து கேட்கிறாரு, ஒரு பட்டயம் ஆகிலும் ஈட்டி ஆகிலும் உன்னிடத்தில் இல்லையா அப்படின்னு கேட்கிறாரு. இந்த பட்டயம் என்ன ஆனது? இந்த கோலியாத்தினுடைய இந்த பட்டயம் 1 சாமுவேல் 17:54 தாவீது பெலிஸ்தனுடைய தலையை எடுத்து அதை எருசலேமுக்கு கொண்டு வந்தான், அவன் ஆயுதங்களையோ தன் கூடாரத்திலே வைத்தான். கோலியாத்தினுடைய பட்டயத்தை தாவீது தனக்குன்னு கொடுக்கப்பட்ட ஒரு கூடாரத்துல கோலியாத்துடைய பட்டயத்தை வைத்ததாக வாசிக்கிறோம். அதோடு இந்த கோலியாத்துடைய பட்டயம் என்ன ஆனது அப்படின்னு நமக்கு தெரியல. 18வது அதிகாரத்திலையும் பாத்தீங்கன்னா யோனத்தான் என்ன பண்றாரு? உடன்படிக்கை செய்து யோனத்தான் 1 சாமுவேல் 18:4 தான் போர்த்து கொண்டிருந்த சால்வையை கழற்றி 1 சாமுவேல் 18:4 அதையும் தன் சால்வையையும் தன் வஸ்திரத்தையும் தன் பட்டயத்தையும் தன் வில்லையும் தன் கச்சையையும் கூட தாவீதுக்கு கொடுத்தான். கோலியாத்துடைய பட்டயம் தாவீதுட்ட இருக்கு, அது போதாதைக்கு யோனத்தானுடைய இளவரசருடைய பட்டயம்
அதுவும் இப்ப தாவீது கிட்ட இருக்கு. ஒரு காலத்துல இஸ்ரவேல் ராஜா கிட்டையும் சவுல் கிட்டையும் யோனத்தான் கிட்ட மட்டும்தான் பட்டயம் இருந்தது. 2 பட்டயம் தான் இருந்தது. அந்த 2 பட்டயத்துல ஒரு பட்டயத்தை யோனத்தான் தாவீதுக்கு உடன்படிக்கையின் அடையாளமாக திருமணத்துல மோதிரம் மாத்துற மாதிரி பட்டயத்தை கொடுத்தாரு, ஆயுதத்தை கொடுத்தாரு. யோனத்தானுடைய பட்டயம் இருக்குது, கோலியாத்தினுடைய பட்டயம் இருக்கு. ஆனா இங்க இப்போ தாவீது கிட்ட எந்த பட்டயமும் இல்லை. இந்த கோலியாத்துடைய பட்டயம், தன் கூடாரத்தில் வைக்கப்பட்ட இந்த பட்டயம் என்னவாயிருக்கும்? எப்படி இங்க இந்த நோபு பட்டணத்துக்கு வந்தது? யூத கலாச்சாரத்தின்படி, யூதர்களுக்கு இருந்த கலாச்சாரம், தாவீது தன்னுடைய மகனுக்கு சொல்லி கொடுத்தது. அதை தன் மகன் சாலமோன் என்ன எழுதியிருக்கிறார் பாருங்க. நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 9வது வசனம். நீதிமொழிகள் 3:9. உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. நம்முடைய விளைவின் முதற் பலன், அது பிள்ளைகளா இருக்கலாம், மூத்த பிள்ளை, கற்பம் திறந்து பிறக்கிற முதல் ஆண் பிள்ளை கர்த்தருக்குரியது, வேலையினுடைய முதல் சம்பளம், அல்லது முதல் மனைவின்னு சொல்லிடாதீங்க, இங்க அந்த கணக்கில் இங்க வராது. ஒரே மனைவி தான், முதல் மனைவி கர்த்தருக்குரியது அப்படின்லாம் எடுத்துக்கூடாது. சம்பளம், முதல் சம்பளம், பிள்ளைகள்ல முதல் பிள்ளை. நம்மளோட வீட்டில் ஏதாவது கோழி வளர்த்தோம்னா அதனுடைய முதல் முட்டை, நம்ம செடி நட்டு மரம் வந்து அதில் வருகிற முதல் தேங்காய், முருங்கைக்காய், நம்முடைய விளைவின் முதல் பலன். எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணணும். இதுதான் கர்த்தர் சாமுவேல் மூலமாக சொல்லிக் கொடுத்தது. தாவீதினுடைய மகனுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டது சாலமோன் எழுதி வைத்திருக்கிறார். அப்போ இங்க தாவீதினுடைய யுத்தத்தினுடைய முதல் வெற்றி, அந்த முதல் வெற்றியினுடைய அந்த எதிரியின் கையிலிருந்து பிடுங்கின அந்த ஆயுதமாகிய கோலியாத்தின் பட்டயத்தை தாவீது என்ன செய்திருக்கலாம்? இதை புரிஞ்சுக்கிறதுக்கு 2 ராஜாக்களின் புஸ்தகத்துக்கு போனா புரிஞ்சுக்கலாம். 2 ராஜாக்கள் 11வது அதிகாரத்துல, 2 ராஜாக்கள் 11வது அதிகாரத்துல இங்க யோவாஸ் ஒரு யூத ராஜா. அந்த யோவாஸ் ராஜாவாகிற போது அவருக்கு 7 வயசு. என் பையனுக்கு 7 வயசு ஆகுது. என் பையனை நான் பார்த்தேன். யோவாஸ் இந்த வயசுல தான் ராஜாவாயிருப்பாரோ? 2 ராஜாக்கள் 11:21 கடைசி வசனம். 2 ராஜாக்கள் 11:21. யோவாஸ் ராஜாவாகிற போது 7 வயதா இருந்தான். அப்போ அங்க அத்தாலியாள் என்கிற ஒரு ராஜாத்தி, அவங்க வந்து அக்கிரம செய்கை உள்ளவங்களா இருந்தாங்க. விக்கிரக தோப்புகள் இதெல்லாம் இருந்துட்டு இருந்தது. அந்த நேரத்தில் அந்த யூதாவில் ஒரு ஆசாரியன் இருந்தார். அவர் பேர் யோய்தா. இந்த ஆசாரியனாகிய யோய்தா தான் இந்த யோவாஸ் என்கிற இந்த குழந்தைய 7 வருஷமா பொத்தி ஆலயத்துக்குள்ளேயே வளர்க்குறாங்க. இப்போ இந்த யோவாஸ் ராஜாவாகிற போது அந்த நேரத்தில் ஒன்று செய்யப்படுது, ஒரு கட்டுப்பாடு. அத்தாலியாளுக்கு எதிர்த்து இந்த ராஜவம்சத்தில் பிறந்த யூதா ராஜவம்சத்தில் பிறந்த யோவாசை ராஜாவாக்கும் போது இந்த ஆசாரியனாகிய யோய்தா என்ன பண்றாரு? 10வது வசனத்தை வாசித்து பாருங்க. 2 ராஜாக்கள் 11:10. ஆசாரியனாகிய யோய்தா, அந்த ஆசாரியன், கர்த்தரின் ஆலயத்தில் தாவீது ராஜா வைத்திருந்த ஈட்டிகளையும் கேடகங்களையும் 100 பேருக்கு அதிபதிகளிடத்தில் கொடுத்தான். 100 பேருக்கு அதிபதியாகிய அந்த அதிபதிகளிடத்துல, அதாவது 100 அதிபதிகள், 100க்கு அதிபதினு சொல்லலாம். கொர்நேலியு ஒரு 100க்கு அதிபதி இல்லையா? அந்த மாதிரி 100க்கு அதிபதிகள் இடத்தில் பன்மையில் இருக்கு. அதாவது 100 பேருக்கு ஒரு அதிபதி, இன்னொரு 100 பேருக்கு ஒரு அதிபதி, அப்படி 100 அதிபதிகள் இடத்துல ஈட்டிகளையும் கேடகங்களையும் இந்த ஆசாரியனாகி யோய்தா கொடுத்தாரு. எங்கிருந்து எடுத்து கொடுத்தாரு? கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து. அந்த ஆலயத்துல ஈட்டிகளும் கேடகங்களும் எப்படி வந்தது? கர்த்தரின் ஆலயத்தில் தாவீது ராஜா வைத்திருந்த ஈட்டிகளையும் கேடகங்களையும் 100 பேருக்கு அதிபதிகளிடத்தில் இந்த ஆசாரியனாகிய யோய்தா எடுத்து கொடுத்து கட்டுப்பாடு பண்ணி அத்தாலியால கொன்று யோவாச 7 வயதுல ராஜாவாக்குறாங்க யூதா தேசத்துல. அப்படின்னா தாவீது ராஜாவுக்கு ஒரு பழக்கம் இருந்து, தன் விளைவின் முதற் பலனால் கர்த்தரை கனம் பண்ணணும். தனக்கு கிடைக்கிற வெற்றிகள்ல எதிரிகளுடைய ஈட்டி கேடகங்கள்ல கர்த்தருடைய ஆலயத்தில் கொண்டு போய் தாவீது ராஜா வைத்திருக்கிறார். அப்படின்னா இந்த வசனத்தின் அடிப்படையில் இந்த கோலியாத்தினுடைய பட்டயத்தை வைத்து செத்து போன கோலியாத்தினுடைய தலையை வெட்டின பிற்பாடு தலைய தாவீது தூக்கிட்டு எருசலேமுக்குள்ள வரார்.
ஆனா கோலியாத்தினுடைய பட்டயத்தை தன் கூடாரத்தில் வச்சிடுறாரு. அதுக்கு பிற்பாடு கோலியாத்தினுடைய பட்டயத்தை குறித்த எந்த ஒரு விளக்கமும் பைபிள் இல்லை. ஆனா தாவீது அதை கர்த்தருடைய கூடாரத்துல கொண்டு போய் வைத்திருப்பார். ஏன்னா அப்போ ஆலயம் இல்லை, இஸ்ரவேல்ல ஒரு ஆலயம் இல்லை, ஒரு டெம்பிள் இல்லை. சீலோவில் இருந்த கர்த்தருடைய கூடாரத்தை தான் இப்ப நோபுக்கு வந்துருச்சு. ஆசாரியர்களுடைய பட்டணமாக இங்கே கர்த்தருடைய கூடாரம் இருக்கு. அப்ப இந்த நோபு பட்டணத்தில் இருக்கிற கர்த்தருடைய ஆசாரியர்களுடைய பட்டணமா இருக்கிற, ஏன்னா ஏலியும் ஓப்னி பினேகா செத்து போயிடுறாங்க யுத்தத்துல. உடன்படிக்கை பெட்டியும் பிடிக்கப்பட்டு கீரியாத்தியாரிமின் மனுஷர்களிடத்துல அபினதாபின் வீட்டுல 20 வருஷமா அங்க இருக்குது. ஆசாரியர்கள் ஏலியனுடைய வம்சாவழியில வந்த லேவியர்கள், ஆசாரியர்கள், இவங்க மட்டும் இங்க நோப் பட்டணத்துல கர்த்தருடைய கூடாரத்தை வைத்திருக்கிறாங்க. இங்க தேவனுடைய வீட்டிற்கு வந்தான் என்று இயேசு கிறிஸ்துவே சாட்சி சொல்லியிருக்கிறாரு. அந்த தேவனுடைய வீடு என்று சொல்லப்படுகிற கர்த்தருடைய கூடாரத்துல தன்னுடைய முதற் பல நாள் கர்த்தரை கனம் பண்ணி ஈட்டி கேடங்களை எப்படி தாவீது 100 பேருக்கு தேவைப்படுகிற ஈட்டி கேடங்களை ஆலயத்தில் வைத்திருந்த ஒரு சரித்திரத்தை வாசிக்கிறோமோ, அதன் அடிப்படையில் தாவீது கோலியாத்தினுடைய பட்டயத்தை கர்த்தருடைய கூடாரம் இருந்த நோபு பட்டணத்தில் வைத்திருக்கலாம். நல்லா கவனிங்க, ஒவ்வொரு முறையும் வார்த்தையை முடிக்கும் போது வைத்திருந்தார் அப்படி சொல்லல, வைத்திருக்கலாம். இது எங்கேயாவது எழுதி இருக்குதா? தாவீது அதை கொண்டு போய் தன் கூடாரத்தில் வைத்தான் எழுதியிருக்கு, ஆணித்தரமா சொல்லலாம். ஆனா தன் கூடாரத்தில் இருந்த அந்த பட்டயம் நோம்பு பட்டணத்திற்கு கர்த்தருடைய கூடாரத்திற்கு தாவீது தான் கொண்டு போய் வைத்தார் என்பதற்கு எந்த ஆதாரம் அங்கு எழுதப்படல. இருந்திருக்கலாம். இந்த 2 ராஜாக்கள் 11வது அதிகாரத்தின்படி தாவீது ஏற்கனவே ஈட்டி கேடயங்களை பிற்காலத்துல ஈட்டி கேடயங்களை கர்த்தருடைய ஆலயத்தில் வைத்திருந்ததை வைத்து ஒருவேளை தாவீது கோலியாத்தை கொன்ற அந்த பட்டயத்தை நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 9வது வசனத்தின்படி தன்னுடைய விளைவின் முதற் பல நாள் கர்த்தரை கனம் பண்ணி வைத்திருக்கலாம். அப்படியானால் அப்படி ஒருவேளை தாவீது கர்த்தருடைய கூடாரத்துல கோலியாத்தினுடைய பட்டயத்தை பிரதிஷ்டை செய்து வைத்திருந்தால், கர்த்தருக்கென்று பிரதிஷ்டை பண்ணதை திரும்ப எடுக்கலாமா? கர்த்தருக்கென்று பிரதிஷ்டை செய்யப்பட்டதை திரும்பவும் பெற்றுக்கொள்ளலாமா? இது கர்த்தருக்குன்னு பிரதிஷ்டை பண்ணி ஆலயத்தில் கொண்டு போய் வச்சாச்சு, அதை போய் எனக்கு திரும்ப கொடுங்கன்னு சொல்லி கேட்டு வாங்கலாமா? இதை நம்ம எப்படி புரிந்து கொள்ளலாம்னா, நான் புரிஞ்சுக்கிட்டதை எழுதி வச்சேன். கர்த்தருக்கென்று பிரதிஷ்டை செய்யப்பட்டது ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நமக்கும் பயன்படும். பிள்ளையை பிரதிஷ்டை பண்றோம், டெடிகேட் பண்றோம், அந்த பிள்ளை நமக்கும் ஒரு நாள் பயன்படும். ஏன்னா கர்த்தருக்கு பயன்படுவதற்கு ஒப்பு கொடுத்த பிள்ளை நமக்கும் பயன்படும். ஆனா கர்த்தருக்கென்று பிரதிஷ்டை செய்யப்படாதது ஒரு நாள் நமக்கே பயன்படாமல் போவதற்கு வாய்ப்புண்டு. அதை கூகுள் டிரான்ஸ்லேஷன்ல மொழிபெயர்த்து எழுதி வைத்த, consecrated to God will one day benefit to us. What is not consecrated to the Lord will not benefit us one day. கர்த்தருக்கென்று பிரதிஷ்டை செய்யப்பட்டது ஒரு நாள் நமக்கும் பயன்படலாம். கர்த்தருக்கென்று பிரதிஷ்டை செய்யப்படாதது எதுவோ அது ஒரு நாள் நமக்கே பயன்படாமலும் போகலாம். அது வீடோ, ஆஸ்தியோ, சொத்தோ, பிள்ளையோ, பொருட்களோ கர்த்தருக்கென்று பிரதிஷ்டை செய்வோம். சிம்பிள், அதாவது மெட்டீரியல் பிளெஸிங்ஸ், பொருளாதார ஆசீர்வாதத்துக்கு பைபிள் சொல்ற ஒரே சூத்திரம், ஃபார்முலா என்ன தெரியுமா? கொடுங்கள் கொடுக்கப்படும். நீங்க கர்த்தருக்கென்று கொடுங்க, அவர் திரும்ப கொடுப்பார். இதுதான் மெட்டீரியல் பிளெஸிங்ஸ்க்கு, பொருளாதார ஆசீர்வாதத்துக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு பிரமாணம். கர்த்தருக்கென்று கொடுங்க, கர்த்தரை முன்னுரிமைப்படுத்துங்க, அவருக்குன்னு பிரதிஷ்டை செய்யுங்க, கான்செக்ரேட் பண்ணுங்க, அதை அவருக்குன்னு கனப்படுத்துங்க. எப்படி தாவீது அந்த பெத்லெகேம்ல இருந்து கொண்டு வரப்பட்ட அந்த தண்ணியை இதை கர்த்தருக்கென்று ஊற்றி விட்டான் அப்படின்னு வாசிக்கிறோம். கர்த்தருக்குன்னு அந்த தண்ணியை ஊத்திட்டாரு. அந்த மாதிரி சின்னதோ பெருசோ எதை செய்தால் கர்த்தருக்கென்று, கர்த்தருடைய நாமத்திற்கென்று, கர்த்தருக்கென்று ஊழியம் செய்யுங்கள், மனுஷருக்கென்று பார்வைக்காக அல்ல. இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள். அவர் கொடுத்துட்டு திரும்ப வாங்கல, கர்த்தருக்குன்னு கொடுத்தது ஒரு காலத்துல இன்னைக்கு அவருக்கும் பயன்படுது. இந்த தன் உயிரை வாங்க இருந்த கோலியாத்தின் பட்டயத்தை என் கையில் தந்த கர்த்தர் என் உயிரை வாங்க தேடும் சவுலின் பட்டயத்தையும் என் கையில் தருவார் என்பதற்கு அடையாளமாக கூட கோலியாத்தின் பட்டயத்தை தாவீது கேட்டு வாங்கியிருக்கலாம். இந்த அடிப்படையை வைத்து பார்க்கும்போது நோபு பட்டணத்திற்கு தாவீது வந்ததற்கு இது காரணமாக இருந்திருக்குமோ? இங்கதானே கோலியாத்தினுடைய பட்டயம் இருக்குது. அதை கேட்பதற்காக அப்பத்தை கேட்டவர் பட்டயத்தையும் கேட்கிறார். இங்கே தாவீதுக்கு
பிரெட் அண்ட் வெப்பன். டேவிட் நீடட் பிரெட் அண்ட் வெப்பன். அவருக்கு அப்பமும் ஆயுதமும் தேவைப்பட்டது. அப்பத்தை கேட்டு வாங்குறாரு. பிற்பாடு அவர் அந்த ஆயுதத்தையும் அவர் நாசுக்காக அவர் நாகரிகமாக கேட்கிறார். ஏதாகிலும் ஒரு பட்டயம் இருந்தா கொடுங்கன்னு சொல்லி. அந்த பொன் மேஜையில் இருந்த பரிசுத்த சமூகத்து அப்பங்கள், இதை நீங்க யாத்ராம் 25:30 நீங்க வாசிக்கலாம். லேவியராம் 24:5-9 இந்த வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா 12 அப்பங்கள், 12 கோத்திரத்துக்கு அடையாளமாக 12 அப்பங்கள் 6 அடுக்கி வைக்கணும். அதை ஓய்வு நாள் தோறும் மாற்ற வேண்டும். லேவியராகமம் 24வது அதிகாரம், லேவியராகமம் 24 நாம் வாசிக்கிறோம். 5வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரைக்கும். நீ மெல்லிய மாவை எடுத்து அதை 12 அப்பங்களாக சுடுவாயாக. ஒவ்வொரு அப்பம் மரக்காலிலே 10 பங்கு மாவினால் செய்யப்பட வேண்டும். அவைகளை நீ கர்த்தருடைய சந்நிதியில் பரிசுத்தமான மேஜையின் மேல் 2 அடுக்காக 6 ஒவ்வொரு அடுக்கில் அவ்வாறு அப்பம் இருக்கும்படியாக வைத்து அதை கர்த்தருக்கென்று தகன பலியாக இருக்கணும். 8வது வசனத்துல வாசிக்கிறோம். அப்பத்தை நித்திய உடன்படிக்கையாக இஸ்ரவேல் புத்திரர் கையிலே வாங்கி ஓய்வு நாள் தோறும், அதாவது 7 நாளைக்கு ஒரு முறை கர்த்தருடைய சந்நிதியில் அடுக்கி வைக்க கடவுள். அப்போ ஒரு வாரம் அந்த 12 அப்பங்களும் சுட்ட அப்பங்கள், அதை அங்க கர்த்தருடைய மக்கள் தேவ ஜனம் தசம பாகமாக கொடுக்கிற மாவுகள்ல மெல்லிய மாவுல இருந்து அவங்க சுட்டு அவங்க சமூகத்து அப்பங்களை அந்த ஷோ பிரெட்டை அங்க அடுக்கி வைக்கணும். 2 அடுக்கு 6 அப்பங்கள் ஓய்வு நாள் தோறும் மாற்றணும். இப்போ இங்க அந்த அப்பங்களை தாவீது கேட்கிறாரு. ஆசாரியன் நிபந்தனை சொல்றாரு. அவர் அப்பத்தை கேட்கிறாரு, இவர் நிபந்தனையை கேட்கிறாரு. இவர் என்ன சொல்றாரு? ஸ்திரீகளோடு மாத்திரம் சேராதிருந்தால் நான் வாலிபர்களுக்கும் சேர்த்து கொடுப்பேன்றாரு. தாவீதும் இல்ல, நாங்கள் ஸ்திரீகளுக்கு விளக்கமாக இருந்தோம்னு சொல்லி, இன்றைய தினம் வேற அப்பம் பாத்திரத்தில் பிரதிஷ்டை பண்ணப்பட்டதினால் இது சாதாரணமாயிற்றே. 5வது வசனத்தின் கடைசி வரையில தாவீது சொல்றாரு, அதான் இப்போ இன்னும் 7 நாள் போயிடுச்சு, இப்ப அடுத்தது தானே வைக்க போறீங்க சுட சுட, இது இப்ப சாதாரணமாயிடுச்சே அப்படின்றாரு. இப்போ அவர் கேட்டது 5 அப்பமாவது கொடுங்கன்னு. ஆனா அங்க பொன் மேஜையின் மீது இருந்த அந்த சமூகத்து அப்பங்கள் எத்தனை? 12. அகிமேலேக்கு என்கிற ஆசாரியன் 12 அப்பங்களையும் கொடுத்தாரா? தாவீது கேட்ட 5 அப்பம் மட்டும் கொடுத்தாரா? தெரியாது. 12ஐயும் கொடுத்திருக்கலாம். ஏன்னா புதுசா 12 வைக்க போறாங்க, 12 கொடுத்திருக்கலாம். இல்ல கேட்ட 5 அப்பத்தை மட்டும் கொடுத்திருக்கலாம். அது நமக்கு தெரியாது. ஆனா இங்க தாவீது அப்பத்தையும் உரிமையாக, சமூகத்து அப்பங்களை குறித்த நியாயப்பிரமாணத்தின் சட்டத்திட்டங்களை அறிந்தவராக அவர் கேட்கிறாரு, உரிமையாக கேட்கிறாரு. இயேசு கிறிஸ்து பிற்பாடு சாட்சி சொல்றாரு. அங்க இரக்கம் மேன்மை பாராட்டு. அதுக்குதான் இயேசு கிறிஸ்து இந்த சம்பவத்தை எடுத்து அவர் சாட்சியா சொல்றாரு. ஆசாரியனாகிய அகிமேலேக்கு தாவீதினிடத்தில் இரக்கம் காட்டினார், பசிக்கு இறங்கினார். நான் பசிக்கு இறங்க மாட்டேன், நான் பிரமாணத்தின்படி தான் இருப்பேன். இது பரிசுத்த ஸ்தலத்துல பரிசுத்த ஆசாரியர்கள் மட்டும் பரிசுத்த ஸ்தலத்துல உட்கார்ந்து புசிக்கணும். அந்த மீந்து போகிற அந்த 12 அப்பத்தை எடுத்து புதிய அப்பங்களை அங்க அசைவாட்டி அவங்க அங்க கர்த்தருடைய சமூகத்துல அங்க வைக்கணும். இந்த பழைய 12 அப்பங்களை 7 நாள் கழித்து ஆசாரியர்கள் தான் சாப்பிடணும். ஆறிப்போன அப்பங்கள், சுட சுட இருக்கிற அப்பங்கள் இல்ல. ஓப்பனிங் பிணைகாசு மாதிரி சுட சுட அப்பத்தை முதல்ல தனக்கு எடுத்துக்கிறது இல்ல. கர்த்தருக்கு போக தான் மீதி தனக்கு. இதுதான் ஆசாரியர்கள் வாழ வேண்டியது. காதுள்ளவர்கள் கேட்டு கடவர்கள். கர்த்தருக்கு போக தான் மீதி நமக்கு. 7 நாளைக்கு முன்னாடி சுட சுட அப்பம் கர்த்தருக்கு சுட சுட ஆவி பறக்க இருக்கிறது. அங்க மேஜையின் மீது அடுக்கி வைக்கப்பட்டு 7 நாள் ஆறி 7வது நாள் அந்த 7 நாள் அப்பம் எக்ஸ்பைரி டேட் பாருங்க. 7 நாள் கழித்த அப்பத்தை ஆசாரியர்கள் காஞ்சி போன, ஆறி போன இல்ல, காஞ்சி போன அந்த அப்பத்தை பரிசுத்த அப்பம்னு சொல்லி பரிசுத்த ஸ்தலத்துல பரிசுத்தமான ஆசாரியர்கள் அந்த 7 நாள் கழித்த அப்பங்களை சாப்பிடணும். புது அப்பங்கள் அவங்களுக்கு இல்ல, திரும்பவும் அங்க சுட சுட அங்க திரும்ப பொன் மேஜையின் மீது வைக்கணும். அந்த காஞ்சி போன அந்த ரொட்டியை தான் இங்க இரக்க மேன்மை பாராட்டி அகிமேலேக்கு ஆசாரியன் தாவீதுக்கும் தாவீதினுடைய வாலிபர்களும் கொடுக்கணும். அந்த காஞ்ச ரொட்டியும் கொடுக்கும்போது எப்படி கொடுக்கணும்? நிபந்தனை இருக்கணும், பரிசுத்தமா இருக்கணும், ஸ்திரீகளிடத்துல சேர்ந்திருக்க கூடாது. இப்படி எல்லாம் நிபந்தனை விதித்து அதற்கு உட்பட்ட பிற்பாடுதான் இந்த காஞ்ச ரொட்டி, போன வாரம் செஞ்ச ரொட்டியை எடுத்து 12 கொடுத்தாரா 5 கொடுத்தாரான்னு தெரியாது. இப்படி இந்த அப்பத்தை வாங்கி
அந்த அப்பத்தை எடுத்துக்கொண்ட பிற்பாடுதான் கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து எடுக்கப்பட்ட 6வது வசனம், சமூகத்து அப்பங்களை தவிர வேற அப்பம் அங்கே இராதபடியினால், அங்க வேற அப்பம் இல்லை, சமூகத்து அப்பம் தான் இருந்துச்சு, வேற ஆயுதம் இல்லை, கோலியாத்தின் பட்டயம் தான் இருந்தது. ஆசாரியன் அவனுக்கு பரிசுத்த அப்பத்தை கொடுத்தான். அவைகள் எடுக்கப்படுகிற நாளிலே அதற்கு பதிலாக சூடான அப்பம் வைக்கப்படும். சவுலுடைய வேலைக்காரனாகி ஏதோமியனாகி தோவேக்க குறித்து அடுத்த கூட்டத்தில் அவங்களோட பகிர்ந்து கொள்றேன். இன்னைக்கு இந்த அப்பங்களை குறித்தும் இந்த பட்டயத்தை குறித்தும் நாம் சிந்தித்தோம். தாவீது 8வது வசனத்தையும் 9வது வசனத்தையும் வாசித்து முடிக்கிறேன். தாவீது அகிமேலேக்கை பார்த்து, இங்கே உம்முடைய வசத்தில் ஒரு ஈட்டியானாலும் பட்டயமானாலும் இல்லையா? ராஜாவின் காரியம் அவசரமானபடி